கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரம் செய்த வழக்கில் குற்றவாளிகளை சுட்டு பிடித்தது எப்படி என காவல் ஆணையர் விளக்கம். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்று தரப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு தேர்வு மார்ச் 11ஆம் தேதியும் தொடங்குகிறது. முதன்முறையாக கணக்கு பதிவியல் தேர்வுக்கு மாணவர்கள் கால்குலேட்டர் பயன்படுத்த அனுமதி என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. ஓபிஎஸ் ஆதரவு அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அதிமுகவை பிஜேபியின் கிளை கழகமாக எடப்பாடி பழனிசாமி மாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் கார் மீது அன்புமணி ஆதரவாளர்கள் கொலைவெறி தாக்குதல். தம்மை கொலை செய்ய நடந்த முயற்சி என அருள் குற்றச்சாட்டு. $51 கோடி வாக்காளர்களை உள்ளடக்கி தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் தொடங்கியது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று பதிவு செய்கின்றனர். ஒரு சில இடங்களில் மக்கள் எதிர்ப்பால் பரபரப்பு.